ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பு சுவாமி, அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருநாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். பொதுவா இந்த கன்னிராசிக்காரங்க அப்படின்னு சொல்லும் போது நிறைய இவங்ககிட்ட நாலேஜபிள் பர்சன் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுப்பாங்க. எதுலையுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இவங்க கிட்ட இன்னார்கிட்ட இதுதான் சொல்லணும் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பொதுவாக கன்னிராசிக்காரங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது அவங்களுக்கு பெருசா நன்மை பண்ணாது. 1 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள பெரிய நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படாது பொதுவாகவே. ஏன்னா இந்த கன்னிராசியில சில புதன் அப்படின்ற அந்த ராசி அந்த லக்னமாக இருக்கும் போது அவங்களுக்கு அறிவு அப்படிங்கிறது கூடுதலா கிடைக்கக்கூடிய ராசி. அப்போ ஒரு துன்பத்தையோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு நல்ல பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும். இந்த கன்னிராசிக்காரங்க இந்த ஆகஸ்ட் 2026 இந்த மாத பலன்கள் எப்படி இருக்கு பார்க்க போறோம். 11ல சூரியனும் குருவும் உச்சம் அடைந்து லாபஸ்தானத்துக்கு வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய யோக பிராப்தம் அப்படின்னு நான் சொல்லுவேன். சூரியனும் குருவும் சேர்ந்து அரசாங்க வழியில அரசாங்க பணியில இருக்கிறவங்க, அரசியல் தொடர்புல இருக்கிறவங்க, இல்ல அரசாங்க கான்ட்ராக்ட்ஸ் இந்த மாதிரி சைன் பண்ணி இருக்கிறவங்களுக்கு இப்ப மிகப்பெரிய ஏற்றம், மிகப்பெரிய லாபம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் மாதம். இங்க எங்களுக்கு இப்படிலாம் உண்மை தெரியலையே, நீங்க என்ன புதுசா சொல்றீங்க அப்படின்னா இனிமே வர ஆகஸ்ட் மாதம் தான் தெரியும். சோ அப்ப இந்த ஆகஸ்ட் மாதம் உங்க வாழ்க்கைக்கு எப்படி எல்லாம் பலன்கள் கொடுக்க போகிறது அப்படிங்கறத வச்சுதான் இப்ப முழு பலன்கள் நம்ம பார்க்க போறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த 11ஆம் இடத்துல வருகின்ற இந்த சூரியனும் குருவும் மிகப்பெரிய அளவுல லாபத்தை கொடுக்க போகிறார். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அபல ஆசைகள் எல்லாமே பூர்த்தி பண்ண போற. அதாவது உங்களுக்கு என்னென்னலாம் ஆசையா இருக்கோ, ஃபேவரா நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த காலகட்டத்துல நடக்க போகுது. அதை உச்சம் பெற்று இருக்கிறார் இல்லையா, அதனால யோக பிராப்தம் இது. ஆகஸ்ட் 16க்கு அப்புறம் சூரியன் அப்படியே 12ஆம் இடத்துக்கு போறாரு. அப்படிங்கும் போது மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது விரயத்தை அதிகமா கொடுக்கும். அந்த நேரத்துல மட்டும் உங்க விரையாதிபதிக்கு போறதுனால சூரியன் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டதுல இருக்கிறவங்க, அந்த சைன் பண்ணவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் விரயம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி 10ஆம் இடப்பாயும் சனியும் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களோட தொழில் மூலியமாக ஒரு 10ல செவ்வாயோ இல்ல புதனோ இருக்கும் போது ஆன்மீக சார்ந்த விஷயங்கள்ல அறிவு சுடரா வெளியே போகுது, ஒளிர போகுது. இத பணியா எடுத்துட்டு இருக்கிறவங்க ஆன்மீகம், ஜோதிடம், அப்புறம் கணக்குத்துறை, அக்கௌண்டன்சி, சிஏவா இருக்கிறவங்க, அட்வொகேட்டா இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். செவ்வாய் 10ல இருக்கும் போது ஒரு திக்பலத்தோட ஏற்படுத்துவார். அப்படிங்கும் போது நீங்க செய்கின்ற தொழில மிகப்பெரிய ஒரு மாற்றங்களையும் வெற்றியும் ஏற்றங்களையும் கண்டிப்பா கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இப்ப கன்னிராசிக்கு ஜென்மத்துல சுக்கிரன் உட்கார்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமா இருக்கணும். பெண்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும். ஆண்களாக இருக்கும்போது பெண்களாக இருக்கும்போது பெண்கள்கிட்டே ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க மாமியார் உறவுகள், உங்களோட நாத்தனார் உறவுகள், அத்தைமார் உறவுகள், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் லேடிஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம். அதே சமயத்துல உங்களுக்கு நிறைய சுகபோகத்தையும் அள்ளி கொடுக்க காத்திருக்கு இந்த சுக்கிரன். நிறைய ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப், கம்ஃபர்டபுள் ஜேர்னி அப்படின்னு கொடுக்கும். டெஃபினட்டா நிறைய சுற்றுலா தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கும் ட்ரிப்பு போவாங்க இந்த காலகட்டத்துல. நிறைய இடத்துல ட்ரிப் அப்படிங்கிறது போவீங்க. சுக்கிரன் இந்த இடத்துல வரும்போது உங்க ராசிக்கே வரும்போது ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்துவார். நல்ல ட்ரெஸ்ஸஸ், ஆடை ஆபரணங்கள் எல்லாம் சேரக்கூடியதாக நல்ல பிராப்தம் ஏற்படும். இப்போ திசைகள் ரொம்ப நல்லா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா டெஃபினட்டா 100% உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். அவயோக திசை இருந்தாதான் பெரிய மாற்றங்கள் தெரியுற மாதிரி இருக்காது, ஒரு 30% நடக்கும். உங்களோட ஜாதகத்துல இருக்க தசா புத்திகளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பார்த்துட்டு இப்போ வருமா வரலையா அப்படிங்கிறது உங்களுக்கு அதை வச்சு சொல்ல முடியும். அப்புறம் 7ல கண்டக சனியாக இருக்கிறார். அப்போ அது வக்ரமும் ஆயிருக்கார். அப்படிங்கும் போது சிறு சிறு தொந்தரவுகள், உங்க பார்ட்னர்ஷிப்னால தொந்தரவுகள், பிசினஸ் பார்ட்னர்னால தொந்தரவுகள், லைஃப் பார்ட்னர்னால தொந்தரவுகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். அதை நீங்க கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும். மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய தொடர்புகள் இந்த 138 நாட்கள் மிகப்பெரிய அளவுல இருக்கும். நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த சனி வக்ரம். 138 நாட்களும் நல்லது நடக்கும். அதே சமயத்துல
இந்த கிரக நிலை ஆகஸ்ட்லயும் இருக்கிறது அப்படிங்கிறதுனால உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருந்துச்சு, இல்ல ஒரு சனி நல்ல இடத்துல இருக்காரு அப்படின்னா நல்ல உச்சபட்ச பலனை கொடுப்பார், நல்ல பலன்களை கொடுத்துருவார். 6ஆம் இடத்துல ராகுவும் 12ஆம் இடத்துல கேதுவும், இதுதான் கொஞ்சம் சர்ப கிரக தோஷம் இருக்கு அப்படிங்கிறதுனால புத்துள்ள கோயிலுக்கு வழிபாடு பண்றது நல்லது. 6ல ராகு இருந்தா என்ன பண்ணுவாரு, தவறான தொடர்புகளால் பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுத்துவார். எதிரி, கடன், இப்படி நோயாளிகளை உருவாக்கக்கூடிய 2த்துல 2 கண்டிப்பா கொடுத்துருவார். நோய், எதிரி, கடன்னா இதுல 2த்தையாவது கண்டிப்பா கொடுத்துருவாரு. அப்படிங்கும் போது நீங்க உஷாரா இருக்கும். 12ல கேது, இது சூரியனோட கேது ஆகஸ்ட் 16க்கு அப்புறம் வருவாரு. அப்படிங்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் கவர்மெண்ட் விஷயத்துல. அப்ப கேது 12ல இருக்கும்போது ஒரு அதிகமான சங்கடங்களை கொடுப்பார், தூக்கமின்மையை கொடுப்பார், பிரச்சனைகளை, ஸ்ட்ரெஸ் பயங்கரமா கொடுப்பார். அந்த நேரத்துல ப்ராப்பரா தூங்குறது வச்சுக்கோங்க, மெடிடேஷன் வச்சுக்கோங்க, அதே மாதிரி யோகாசனம் பண்ணுங்க, அதே மாதிரி இறை வழிபாடுல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு முக்கியமானது. ராகு கேது தோஷமாக இங்க இருக்கிறதுனால பக்கத்துல இருக்கக்கூடிய புத்துள்ள கோயில்கள், இல்ல நாகாத்தம்மன் கோயில், அந்த மாதிரி கோயில்களுக்கு சென்று வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு முக்கியமானது, அது தொடர்ந்து நீங்க பண்ணிதான் ஆகணும். அப்படிங்கும் போது உங்களை பெரிய பிரச்சனையில இருந்து அது விடுவிக்கும். இந்த காலகட்டத்தில் உக்கிர தெய்வங்களை வழிபடுங்க, காளி போன்ற தெய்வங்களை வழிபடுங்க. அதே மாதிரி 7ல கண்டக சனியா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடை பிடிச்சிக்கோங்க. அது வெண்ணெய் சாற்றுவது, அதே மாதிரி தில ஹோமம் பண்றது, அதே மாதிரி வெற்றிலை மாலை சாற்றுவது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பா கொடுத்துரும். அதனால இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும், சகல சௌபாக்கியம், மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் ஸ்ரீவாரி பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். ஓம் நமோ நாராயணா. நன்றி.